ஏன்னா நாம் காரணம் சொல்லியே பழகிட்டோம். எதையும் நம்ம செய்யாமல் இருக்கணும்னா பல காரணங்களை கண்டுபிடிப்போம். அது உண்மையான காரணமாகவே இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. சில நேரம் நாம் செய்ய வேண்டியதை ஒத்தி போடணும்னு வச்சிங்க, தள்ளி வைக்கணும்னு வச்சிங்க, அப்போயும் நம்ம காரணம் சொல்லுவோம். அதனால்தான் பாபா சொல்கிறாங்க, காரணம் சொல்பவர்கள் காரியம் செய்வதில்லை, காரியம் செய்பவர்கள் ஒருபோதும் காரணம் சொல்வது இல்லை. ஆக நாம் முதல்ல ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ண தெரியணும். நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய பலவீனம் என்ன, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய சவால்கள் அல்லது த்ரெட்ஸ் என்ன, எல்லையும் நாம் பார்க்கணும். எப்போ நம்ம இதை பார்க்க தெரியாமல் இருக்கின்றோமோ அப்போ நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் தான் நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம்.